மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள், எப்படி பாக்குறீங்க? அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1.5 மாதங்கள் 45 நாட்கள் கழித்து தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அது அந்த 45 நாட்களும் கோடை கால வெயில்ல தேர்தலில் போட்டியிட்டவர்கள், போட்டியிடுகிற கட்சிகள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா அனலாக அவங்க தகித்து கொண்டுதான் இருக்கணும். அந்த கால இடைவெளி குறைக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்கும். மற்றபடி ஒரே கட்டமாக தமிழ்நாட்டுக்கு தேர்தல், முதல் மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு தேர்தல், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க களம் தமிழ்நாட்டுக்கு? இன்றைய தேதிக்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து உடனடியாக அந்த வாக்குப்பதிவை நடத்திவிட வேண்டும் என்று முதல் கட்டத்திலேயே தமிழகத்தை அவர்கள் வாக்குப்பதிவு நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப இன்றைய தேதிக்கு என்ன நிலவரமோ, இப்ப இன்றிலிருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஏப்ரல் 19, அப்ப சரியா ஒரு 30 நாட்கள் தான் இருக்கு. இதிலிருந்து எடுத்தீங்கன்னா சரியா 30 நாட்கள் தான் இருக்குது. அந்த 30 நாளுக்குள்ள வாக்குப்பதிவு நடந்து முடிந்து விடும் என்கிற அளவுலதான் இந்த தேர்தல் அமைந்திருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தற்போதைக்கு களம்? ஏன்னா களத்தை வைத்து நடத்துற போறாங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, நிச்சயமாக பல்வேறு அதிமுக வெற்றி பெற வேண்டும். சரியான வியூகங்கள் வகுக்கப்பட்டு இந்த தேர்தலை சந்தித்தார். ஆனால் அந்த வியூக வகுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறார்னு தெரியல. அதாவது அம்மா காலத்துல சொல்லுவாங்க, நீங்க களத்துல பணிய பாருங்க, கூட்டணியை நான் பாத்துக்கிறேன்னு. இவரும் அதையே தான் சொன்னார், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், அதை என்கிட்ட விட்டுருங்க, மிக ஒரு அருமையான வலிமையான ஒரு கூட்டணியை நான் அமைத்து விடுவேன் என்று சொன்னாரு. நாமக்கல் கூட்டத்துல பேசுகிற பொழுது மெகா கூட்டணி அமையும் என்று சொன்னாரு. ஆனால் இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட்டணிக்கு வரலாம் என்று ஒரு 75% தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி வரல அப்படிங்கிறது இருந்தது. இப்ப கடைசி நிமிடத்துல மாறுதல்கள் என்றெல்லாம் தெரியுது. அப்ப இந்த முடிவுகள் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதிமுக என்கிற கட்சி வலிமையோடு இருக்கு, அதனுடைய வாக்கு வங்கி வலிமையோடு இருக்குது. அதை வழிநடத்துகிற தலைமை வலிமையாக இல்லை என்பதுதான் இன்றைய இந்த தேர்தலுடைய ஒரு குறைபாடாக இருக்கும். அகில இந்திய அளவில் இந்த தேர்தல் பத்திர விவகாரம் ஒரு 3-4 நாட்களாக அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது. இணையதளத்திலேயே பகிரங்கமாக ஏறக்குறைய ஒரு 75% வரைக்கும் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி, தேர்தல் அறிவிப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம்னா இது ஆல் இண்டியா லெவல்ல என்ன ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அல்ல. 2019 இருந்து 2019 இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்பதை இவர்கள் வசூலித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அத உச்ச நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு மூலமாக அதை பற்றிய விவரங்களை கட்டாயப்படுத்தி உச்ச நீதிமன்றம் பொதுமக்களது பார்வைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல துரதிர்ஷ்டமான சம்பவம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மார்டின் அகில இந்திய அளவுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறார். 1368 கோடி ரூபாய் அவர் இந்த எலக்டோரல் பாண்டுல கொடுத்திருக்கிறார். இது இல்லாம தனியா அந்த ட்ரஸ்ட் வச்சு பிஜேபி டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக ஒரு 105 கோடியோ ஏதோ
பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய கம்பெனியினுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு தான் அவருடைய கம்பெனி வருமானம் இருக்கு. அப்ப அந்த வருமானமே இல்லாம, அதாவது லாபமே 4 ஆண்டுகளும் சேர்ந்த லாபமே அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அந்த லாபத்தை தாண்டி 200 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஆனா கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் அவர் கொடுத்திருக்காருன்னா அப்ப மிச்சம் இருக்கிற பணம் எங்கிருந்து அவருக்கு வந்தது? ஏதேனும் வெளிநாட்டு நிதி உதவிகள் இவர் மூலமாக நடைபெற்றிருக்கிறதா? ஏதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவர் மூலமாக இந்த நிதியளிப்பு செய்திருக்கிறார்களா? அடுத்து தன்னுடைய வருமானத்தை ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கறதுன்னா என்ன செய்வாங்க? அவர்கள் தங்களது வருமானத்துல ஒரு 5%, 10%, 25%, 40%, 50%, இல்ல தான் சம்பாதிக்கிற முழு பணத்தையும் கூட கொடுக்கலாம். அப்ப அது இல்லாம 6 மடங்கு 7 மடங்கு இவர் கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப மிச்ச பணம் கொடுப்பதற்கு அவருக்கு எங்க இருந்து வந்தது? அந்த பணம் எதன் மூலமாக அவர் பெற்றார்? கடனாக அது வந்திருக்குதா, மூலதனமாக வந்திருக்குதா என்பது தீர விசாரிக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, இப்ப பெரிய ஏர்டெல் கொடுத்திருக்கிறாங்கன்னா அது பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகல. அவங்க லட்சக்கணக்கான கோடிகள் 1 லட்சம் கோடிக்கு பக்கமா அவங்களோட டர்ன் ஓவர் இருக்கு. அவர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கலாம். அதுல இருந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இவருக்கு என்ன பெரிய தொழில் இருக்கு? கள்ளத்தனமாக கள்ள சந்தையில லாட்டரியை சீட்டை அடிச்சு அந்த நம்பர் எல்லாம் இல்லாம அதுல இருந்து வித்து வருகிற பணத்துல அவர் இத கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அவர்களும் மார்டினோட பெரிய அளவுல பணம் வரவு செலவுகளை, அதாவது கள்ள லாட்டரி மூலமாக பெறுகிற அந்த பணத்தை கலைஞர் அவர்களும் பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அவர்கள் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் ஓராண்டுக்கு மேல மார்டினை சிறையில வைத்திருந்தார். ஜாமீன் மனு போட்டால மறுபடியும் வழக்குல பதிவு செய்து உள்ள வச்சிருவேன் என்கிற அளவுக்கு கட்டுப்பாட்டுல வைத்திருந்தார். ஏன்னா இந்த மார்டின் அப்ப ஜெயலலிதா அம்மாட்ட போய் தினம் உங்களுக்கு 1 கோடி கொடுத்துட்றேன் என்கிற அளவுல இவர் பேரம் பேசி இருக்கிறார். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி உலகமாக உத்தமர்களை போல அவங்க பேசுறாங்க. அப்ப அந்த உத்தமர்கள் யாருகிடத்துல இருந்து வாங்கி இருக்கிறாங்க? அப்ப மார்டின் செய்கிற அத்தனை பழி பாவங்கள், ஏமாற்று, பித்தலாட்டம், கொள்ளை எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா கட்சி துணை போயிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். எல்லாத்த விட வேதனையான விஷயம், நேற்று அண்ணாமலை கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க மார்டின் சம்பந்தமா. அவர் கொந்தளிக்கிறார். இத போய் நீங்க ஆதவ அர்ஜுன் கிட்ட கேளுங்க, திமுக கேளுங்க, விசிகேல கேளுங்க என்று கொந்தளிக்கிறார். அந்த ஒவ்வொரு தொலைக்காட்சி பத்திரிகையினுடைய எடிட்டர்ஸ அவன் இவன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறார். இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எப்படி பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இதை அனுமதிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியல. ஆனா மார்டின் தமிழ்நாட்டில் இருக்காரு. அதே காலகட்டத்துல, இந்த பணம் கொடுத்து வாங்கின காலகட்டத்துல, பெரும்பான்மையான பணம் கொடுத்து வாங்கின காலகட்டத்துல அண்ணாமலை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப இது அண்ணாமலை ஏதாவது புரோக்கர் வேலை பண்ணி பாஜகவுக்கு இந்த நன்கொடையை பெற்று கொடுத்திருக்கிறாரா என்கிற அளவுல அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அதுக்கு அவர் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். எல்லாத்த விட ரைடு நடக்குது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ரைடு நடக்குது. ரைடு நடந்து சில நாட்கள்ல, 4-5 நாட்கள்ல ஒரு பெரும் தொகை பாஜகவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற இந்தியாவில் ஒரு ரெகுலேட்டரி, அதாவது சட்ட திட்டங்களை அமுல்படுத்த தவறியவர்கள் நடவடிக்கை எடுக்கிற இந்த
ஏஜென்சி தவறாக பயன்படுத்தப்பட்டு ஏதோ தவறாக பயன்படுத்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை வசூலிக்கிற ஏஜென்சிஸா அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கணும். ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாகி தேர்தலை பாதித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே, அதாவது முதற்கட்ட வாக்குப்பதிவிலேயே தேர்தலை நடத்துறாங்களா என்று ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் என்று வருகிற பொழுது இந்த பிரச்சனைகள் இன்னும் இது உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. அடுத்தடுத்த விசாரணைகள்ல இன்னும் நிச்சயமா மார்டின் மீது அந்த வழக்குகளை துரிதப்படுத்தணும். ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க? எம்எல்ஏ எம்பிகள் அந்த விசாரணை அமைப்புகளை தாமதப்படுத்திடுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த நீதிமன்றங்களே தனியா எம்எல்ஏ எம்பிக்குன்னு ஒரு கோர்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முக்கியமான வழக்குகள் எல்லாம் சமுதாயத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க அவர்களுக்கு ஒரு தனி நீதிமன்றமே அமைச்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். 3 மாத காலத்துக்குள்ள எம்எல்ஏ எம்பி அந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படணும். நமக்கு தெரிஞ்ச சமீபத்தில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களே கூட நிறைய வழக்குகள்ல 1 மாசத்துக்குள்ள முடிக்கணும், 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி உத்தரவுகள் நிறைவேற்றிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். அப்ப இது போன்ற இந்த லஞ்சம், அதாவது நம்ம லஞ்சம்னே சொல்லலாம், இது நன்கொடை அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கோ மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த எலக்டோரல் பாண்ட்ல நிதி அளித்தவர்கள் அவர்கள் மீது இருக்கிற குற்ற வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்படணும். அப்படி விசாரிக்கப்பட்ட வழக்குகள்ல நீதிமன்றங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்பட்ட அந்த வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு 3 மாதத்துக்குள்ள அதுல தீர்ப்புகள் வழங்கப்படணும் என்று நிச்சயமா இது உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். அப்படி இல்லைன்னா நானே செல்வேன். அப்ப அப்படி செல்லுகிற பொழுது நிச்சயமா உச்ச நீதிமன்றம் அது போன்ற தீர்ப்புகளை வழங்குவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்றுதான் நான் பார்க்கிறேன். குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல நம்ம உச்ச நீதிமன்றம் அந்த 5 நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சினுடைய நீதிபதிகளை நம்ம பாராட்டியே ஆகணும். மிக கடுமையாக உறுதியாக இருந்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொய்வில்லாமல் தங்கள் பணியை தொடர்ந்து செய்தால் இந்த சிஸ்டம், இந்த அமைப்புகள், தேர்தல் நடைமுறைகள், இந்த நன்கொடையாளர்கள் இது ஓரளவுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. அகில இந்திய லெவல்ல இந்த தேர்தல் பத்திர விவகாரம் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நிச்சயமாக இந்த செய்தியை இதுல அவர்களுக்கு சாதகமான அம்சம் என்னன்னா, இதுல திமுகவும் பணம் வாங்கியிருக்கு. நம்மால் எடப்பாடி பழனிசாமி ஒரு 6 கோடி வாங்கியிருக்காரு. அப்ப காங்கிரஸ் கட்சியும் வாங்கி இருக்குது. இதுல பாஜக சொல்லுகிற ஒரே ஒரு சமாதானமே என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கி இருக்கிறோம், அதனால நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம், இத பத்தி பெருசா யாரும் கண்டுக்க கூடாது, நீதிமன்றம் சொன்னா அதை நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் என்பதாக இருக்குது. அது இப்படி எல்லா கட்சிகளும் எதிர்புதிருமாக இருக்கிற கட்சிகள் இதுல கூட்டணி அமைக்க முயற்சி செய்வது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நல்ல முறையில எதிர்கட்சிகளோ அல்லது உங்களை போல ஊடகவியலாளர்கள், செய்தி நிறுவனங்கள், தொலைக்காட்சிகள் இதை அடித்தட்டு மக்களிடக்கு புரிகிறபடி இந்த விஷயங்கள் கொண்டு செல்லப்பட்டால் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம செய்தி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகள், எல்லா அந்த பிரிண்ட் மீடியா, ஆங்கில பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள், யூடியூப், பொதுவான கருத்து சொல்லுகிறவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல நிச்சயமா இதுல வெளிப்படைத்தன்மை தேவை, ஊரறிய உண்மைகளை உறக்க சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துல செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது காலத்தினுடைய தேவை. இப்படி இந்த விஷயங்கள் நடைபெற்றால் மட்டும்தான் எதிர்கால இந்த இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்.
எடப்பாடி பழனிசாமியினுடைய ஏழ்மை நிலையை நினைச்சு பரிதாபப்படுறீங்களா சார்? 6000 கோடி எங்க இருக்கு, 6 கோடி எங்க இருக்கு, 600 கோடி எங்க இருக்கு, 6 கோடி எங்க இருக்கு? அப்படி இல்ல, நான் உங்களுக்கு முன்னாடியே உங்க இதுலதான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது அவரு இந்த கிராமத்துல எல்லாம் பாண்ட் எழுதி கொடுத்து பணம் வாங்குவாங்க. ப்ரோநோட்டுக்கு பாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோநோட் எழுதி கொடுத்து வாங்கினா திருப்பி அந்த பணத்தை கேட்பாங்க. நம்ம ஆள்கிட்ட யாரோ போய் இந்த மாதிரி எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு அந்த பணம் திருப்பி கேட்பாங்க, வேணாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திராவிட ஊழல் என்பது அன்அக்கவுண்டட் கேஷா வாங்கிக்கிறது. காங்கிரஸ் ஊழல் என்பது வெளிநாட்டு ஃபாரின் கரன்சியில வெளிநாடுகள்ல பெற்றுக்கொள்வது. பாஜக ஊழல் என்பது இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரஸ்ட் டொனேஷன் என்று பெற்றுக்கொள்வது. இதுதான் பாஜகவினுடைய தந்திரம். அதை மிக சரியாக ரகசியமாக செய்திருக்கிறார்கள். அந்த உண்மை இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அது வாங்கறதுல கூட தப்புன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. தேர்தல்ல நிதி பெறுவதையோ அதை வெளிப்படைத்தன்மையாக வங்கிகள் மூலமாக பெறுவதையோ, ஆனால் அது கொடுப்பவர்களுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயம் செய்திருக்க வேண்டும். அதை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த இப்ப இந்த போதை மருந்து கடத்தல் என்ன சொல்றாங்க, அந்த பணம் வேற யாராவது கைக்கு போயிருந்ததுன்னா அவங்களையும் விசாரிக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்டின் கொள்ளையடிச்ச பணம் போயிருந்ததுன்னா போயிருக்குது. அப்ப பிஜேபிக்கு என்ன, மோடியை விசாரிக்கிறதா, அமித்ஷாவை விசாரிக்கிறதா, இல்ல நட்டாவை விசாரிக்கிறதா? அதற்கு ஒரு தகுதி தரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்திருக்கணும். அதை செய்ய இவர்கள் தவறிவிட்டார்கள் என்றுதான் பார்க்கணும். அல்லது இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மையான நிறுவனங்கள்ல நியூஸ் மினிட்ல ஒரு சபீர், ஒரு தன்யா ராஜேந்திரன், இவங்கெல்லாம் ஒரு கடுமையாக உழைத்து சில தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட எங்கெல்லாம் அதாவது இடி வரும் முன்னே எலக்டோரல் பாண்ட் வரும் பின்னே என்கிற அளவுல தான் இது செயல்பட்டு இருக்கிறாங்க. சார், இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு புகழேந்தி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் உரிய பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது பாரதிய ஜனதா கட்சி தனக்கான களத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டார்கள். இப்ப இம்மிடியட்டா நாளைக்கே இதை வைத்து ஏதேனும் ஒரு பெரிய மாறுதல் வந்துரும்னா வராது. இல்ல, இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தீர்ப்புக்கும் எப்படி நம்ம சம்மதப்படுத்த முடியும்? வர்றேன். எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவர்கள் இப்ப தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் முடிந்த உடனேயோ ஒரு குழுவாக, இப்ப எப்படி சசிகலா கூட இருந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட சேர்ந்தார், அது மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களோடு வருகிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் என்று மாறுதல்களை நடத்தி விளையாடுவதற்கு உண்டான களத்தை பாரதிய ஜனதா கட்சி தனக்கானதாக தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ்க்கு இது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. திரு புகழேந்தி அவர்கள் தொடுத்திருந்த அந்த வழக்கு, புகழேந்தி மனு டிஸ்மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல. சரி, உடனே நாளைக்கே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருகிற அளவுல வெற்றி பெற்றிருக்கிறாரா? இல்ல. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த படிவம், அந்த செக்ஷன் 15 அதுல மனு செய்வதற்கு ஒரு உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்படுகிற மனுவை விரைந்து பரிசீலனிக்க வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவு சொல்லுது. இதனால எடப்பாடி பழனிசாமி இன்று மாலைக்குள் ஏதேனும் அதிசயம் நடந்து விடுமானா ஒண்ணும் நடக்காது. சில நாட்களுக்குள் பாஜக ஏதேனும் சித்து விளையாட்டை அரங்கேற்ற நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தேர்தல் முடிவுகளை பொறுத்து ஏதேனும் மாறுதல்களை பாரதிய ஜனதா கட்சி செய்ய நினைத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இப்படித்தான் நம்ம அந்த உத்தரவை பார்க்கணும். இது வின் இல்ல, ஒரு பெரிய அளவுக்கு பாதகங்களும் இல்ல இன்றைய தேதிக்கு வெளிப்படையாக பார்க்கிற பொழுது. ஆனா நீதிபதி அவர்கள் ஸ்ட்ரைட்டா இல்ல, உச்ச நீதிமன்றம் உத்தரவெல்லாம் கொடுத்திருக்குது, இது நாட் மெயின்டெனபிள்னு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா தான் எடப்பாடி பழனிசாமி நிம்மதி பெருமூச்சு விட முடியும்.
அப்ப அவருக்கு சுருக்கு கயிற்றை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதை எப்ப பயன்படுத்துவதுங்கிறது பாஜக தான் முடிவு பண்ணணும். அப்ப மிச்சம் பாஜக களத்தை தனக்கானதாக தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.